ஆக்சுவலாக இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸாமுக்கு முக்கியமாக தெரியல, பட் இது ஒரு அவேர்னஸ் மெசேஜ். அதனால நான் வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே போட்டுறேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், சிம்பிளாக ICMRன்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களோட ஏஜ் வந்து 30 வயசுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. அதாவது ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. யூஸ்வலாக ஒரு சுகர் டெஸ்ட் நம்ம எப்படி எடுப்போம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுப்போம், சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுப்போம்ல. அதாவது ஃபாஸ்டிங்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுப்போம், அப்புறம் போஸ்ட் மீலா சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுப்போமா? ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. உங்கள் சாப்பாட்டில் வந்து சுகர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் பிளட் எடுத்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சுகர் கம்மியாக காட்டலாம்ல. இல்லை ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி காட்டலாம்? சுகர் அதிகமாக காட்டலாம்ல. பட் இதை விட மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஒரு டெஸ்ட் இருக்குது, HbA1c சுகர் டெஸ்ட். ஸோ இதை தான் வந்து ICMR என்ன சொல்கிறாங்கன்னா, 30 வயசுக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த HbA1c டெஸ்ட் எடுக்கணும். இந்த டெஸ்ட் ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, இது வந்து சாப்பாடு விஷயம் கிடையாது. உங்களோட பிளட் எடுத்து டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா கடைசி 3 மாசத்துல உங்களோட பிளட்ல சுகர் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடும். ஸோ லாஸ்ட் 3 மந்த்ல உங்களோட பிளட்ல வந்து எவ்வளோ சுகர் இருக்குன்ற ஆவரேஜை எடுத்து கொடுத்துரும் இந்த டெஸ்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க ஏன் கம்பல்சரியா இந்த சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் 10 கோடி மக்களுக்கு என்ன இருக்கு? சுகர் இருக்கா, அதாவது டயபெட்டிஸ் இருக்கா. பிளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 13 கோடி மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான முன்னாடி ஸ்டேஜில் இருக்காங்க, அதாவது ப்ரீ டயபெட்டிஸா, டயபெட்டிஸ் வரப்போற இயர்லி ஸ்டேஜில் இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா குளோபல் லெவலில் ஒரு 100 பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 17 பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்க இந்தியாவில். ஸோ கால்வாசி கிட்ட வருதுல்ல. இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன பண்ணியாகணும்? ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமானது, இந்த டெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? நம்ம பிளட்ல என்ன இருக்கு? ஹீமோகுளோபின் இருக்கா? ஹீமோகுளோபின்ன்றது ஒரு ப்ரோட்டீனா? இதோட மெயின் ஒர்க் என்ன? நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போகிறது யாரு? ஹீமோகுளோபினா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வந்து ஹீமோகுளோபின் வச்சுக்கலாம். நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட என்ன ஆகும்னா, நம்ம சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்குல்ல, அதாவது சுகரா. சுகர் என்ன பண்ணுன்னா இந்த ஹீமோகுளோபின் மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி போட்டுரும். சிம்பிளாக சொல்லணும்னா சுகர் கோட்டிங் சொல்லலாமா? சில பேரோட பிளட்ல அந்த சுகர் கோட்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப லைட்டாக இருக்கும். சில பேரோட பிளட்ல வந்து கோட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? சுகர்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கு? டயபெட்டிஸ் இருக்கா? எஸ். ஸோ ஹீமோகுளோபின் வந்து ஈஸியாக பிளட்ல ஃப்ளோ ஆகிறதுக்கு பதில் அது மேலே சுகர் இருக்கிறதுனால அதில் ஃப்ளோவிங் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக போக முடியாதுல்ல, டைட்டாக இருக்கும்ல. அப்போ ஆக்சிஜனும் எல்லா செல்லுக்கும் போகிறதுக்கு என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ஆகுமா? அதாவது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாதா? ஏதோ வந்து கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குமா? அப்போ என்ன ஆகும்? ஹார்ட் பிளாக் ஆகுமா? ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்களா? ஸோ உங்கள் பிளட்ல வந்து அந்த சுகர் கோட்டிங் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணி ஆகணும்? ட்ரீட் பண்ணி ஆகணுமா? எஸ். ஸோ HbA1c டெஸ்ட்டில் உங்கள் பிளட்ல பார்க்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றதை கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு 5.7% கீழே இருக்குன்னா நீங்கள் நார்மல், 5.7க்கு மேலே 6.4% இருக்குன்னா ப்ரீ டயபெட்டிக், உங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரப்போகுது. 6.4% மேலே இருக்குன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, ட்ரீட் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் மில்லிமோல்ஸ் பெர் மோல்ஸ் இந்த யூனிட்லையுமே அந்த டெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக வந்து mmol per mol கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து 42 வச்சுக்கலாம். 42 கீழே இருக்குன்னா உங்களுக்கு சுகர் கிடையாது. 42லேருந்து 47 இருக்குன்னா ப்ரீ டயபெட்டிஸ். 48க்கு மேலே இருக்குன்னா டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் நம்பரை பார்க்குறது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க 30+ மேலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு HbA1c டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கான ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த ரைட் சைட் நியூஸ் பார்த்தீங்களா? இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட் வச்சுக்கலாம், நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இது. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, ஓட்டு போடுறோம்ல, அந்த மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், இந்தியாவில் கம்பெனிஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய கம்பெனிஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல, அவங்கள வந்து இந்த கம்பெனிக்கு அனுப்பி ரைட் அனுப்பி அவங்க கிட்ட இருந்து மணியை போனீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களோட கட்சிக்கு போட்டு உங்கள் கட்சியை டெவலப் பண்ணலாம். மூணாவது, எதிர்கட்சி இருக்காங்களே, எதிர்கட்சி மேலே CBI கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ணி அவங்க விசாரணைக்கு தள்ளிடலாம். ஸோ சிம்பிளாக இந்தியாவில் என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ இது எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் நமக்கு சாதகம் பயன்படுத்திக்கிட்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம். ஸோ மோடி கவர்மெண்ட் வந்து இதை தான் பண்ணுது அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. மோடி கேன்ட் வின் திஸ் எலெக்ஷன் வித்தவுட் EVM CBI ED. ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த நியூஸ் இருக்குல்ல, இந்த ட்ரம்ப் நியூஸ் இருக்குல்ல, மேபி நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா இந்த நியூஸ்லேருந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து செனேட் கேண்டிடேட்டா, இந்த கீவேர்டு. ரெண்டாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சாம்பியனா, இந்த கீவேர்டு. அடுத்து இங்கே ஆஃப் ஷோரிங் ஆஃப் தி கண்ட்ரிஸ் எக்கானமியா. இந்த எல்லா கீவேர்ட்ஸுமே ஒரு ஃப்ரெஷர் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ் தெரியுதா சொல்லுங்கள். இந்தியா, அப்புறம் இன்னொரு சைடில் US. இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கா? யூஎஸில் என்ன இருக்குது? காங்கிரஸா? இப்படி புரிச்சா? ஸோ இந்தியாவில் ஒரு பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி யூஎஸோட பார்லிமெண்ட்டுக்கு பேர் என்னது? காங்கிரஸா? எப்படி பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குல்ல, லோக்சபா ஒன்று, ராஜ்யசபா ஒன்றா, அதே மாதிரி காங்கிரஸ் அதாவது யூஎஸோட பார்லிமெண்ட்லேயும் 2 ஹவுஸ். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இது ஒரு ஹவுஸ், அதாவது லோக்சபா மாதிரி. ஓகேங்களா? நம்ம ஊரில் ராஜ்யசபா இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹவுஸ்க்கு பேர் செனேட் சொல்லுவாங்க. எப்படி வந்து இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கோ அதே மாதிரி யூஎஸில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்ல இருந்தும் 2 பேர் 2 மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற செனேட் இருக்குல்ல, செனேட் ஹவுஸ்க்கு அனுப்புவாங்க.
ஸோ யூஎஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஓஹியோ வச்சுக்கலாம். எப்படி தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டோ அதே மாதிரி ஓஹியோன்றது அந்த ஊரோட ஒரு ஸ்டேட். ஸோ இந்த ஊரில் வந்து அந்த செனேட்டுக்கான எலெக்ஷன் நடக்குது. ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கட்சி சார்பாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அதாவது எங்கள் கட்சி ஆளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் செனேட்டராக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே இருக்காங்களா, ஏடிஎம்கே வேற வச்சுக்கலாம், நாம் தமிழர் கட்சி வச்சுக்கலாம், பிஜேபி வச்சுக்கலாம், காங்கிரஸ் வச்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு கட்சியும் பிரச்சாரம் பண்ணுற மெத்தட் வேற மாதிரி இருக்கும்ல. அதாவது அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ். இதில் ட்ரம்ப் பேசுவார்ல, பிரச்சாரம் பண்ணுவார்ல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கட்சியில் யார மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் எப்படி யோசிக்க தெரியல ட்ரம்ப்பை. பட் ஆக்சுவலாக ட்ரம்ப்போட பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, இவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே கொள்கையை பேசுகிற ஒரு கட்சி தான் ட்ரம்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி எப்படி பிரச்சாரம் பண்ணும், இந்தியான்றது யாருக்கு, ஹிந்து மக்களுக்கு, அதெல்லாம் பேசுவாங்க. ஓகே, இப்போ அடுத்து நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாடு தமிழருக்கு, அதெல்லாம் பேசுவாங்க. சேம் ட்ரம்ப்போட அந்த பிரச்சாரம் என்னென்னா அமெரிக்கா வந்து அமெரிக்கருக்கு மட்டும்தான். சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட பாலிடிக்ஸ் என்னது, நேஷனலைசேஷன் தான், கல்ச்சுரல் பாலிடிக்ஸ். ஸோ ட்ரம்ப்போட பாலிசி வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி. அதாவது நாம் தமிழர் கட்சி என்ன பேசுவாங்களோ அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் எக்கனாமி இருக்குல்ல, ஜாப்ஸ் இருக்குல்ல, இந்த எல்லா ஜாப்ஸும் ஃபர்ஸ்ட் யாருக்கு ப்ரையாரிட்டி, தமிழ் பீப்புள் தானே. சேம் அமெரிக்காவில் ஒரு ஜாப் உருவாச்சுன்னா அந்த ஜாப் யாருக்கு தான் ஃபர்ஸ்ட், அமெரிக்கன்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ நேஷனலைசேஷன். அண்ட் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊர் மக்கள், அமெரிக்கன் மக்களை வேலைக்கு சேர்க்காம எந்த ஊரில் லேபர் ரொம்ப சீப்பு, இந்தியாவில் ரொம்ப சீப்பா, அப்போ அந்த எல்லா கம்பெனிஸுக்கு போயிடுறாங்கன்னா இந்தியாவுக்கு போயிடுறாங்க. ஸோ சீப் லேபருக்காக அமெரிக்கன்ஸை வந்து பழி வாங்கிட்டு மற்ற ஊருக்கு போயிடுறாங்களே கம்பெனிஸ். இதை சரி பண்ணணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா, ட்ரம்ப் நான் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம ஊர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அதாவது வெளிநாட்டிலேருந்து யாரும் உள்ள வர முடியாது, எல்லா ஜாப்ஸும் ஃபர்ஸ்ட் நமக்கு தான், நமக்கான பொருளை நாம என்ன பண்ணலாம், நமக்கான குட்ஸை நாமளே உற்பத்தி பண்ணலாம். ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து குட்ஸ் நம்ம அமெரிக்காவுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதிகமான டேக்ஸ் போட்டு வரவிடாமல் பண்ணிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ். இன்னொரு பேர் வந்து நேஷனலைசேஷன் பாலிடிக்ஸ். ஸோ வந்து ஒரு தேசியம் பேசுகிறவங்க, அதாவது நேஷனலைசேஷன் பேசுகிறவங்களோட ஒரு முக்கியமான 5 பாயிண்ட் சொல்லணும்னா இமிகிரேஷன் பாலிசி செம ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது அவங்க ஊருக்குள்ளே வேறு யாருமே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ரெண்டாவது எல்லா ஜாப்ஸுமே அவங்களுக்கு மட்டும்தான், வெளியூர்காரனு கிடையாது அப்படின்ற ப்ரொடெக்ஷனிஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாரின் குட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, டேரிஃப் அதிகமாக்கிடுவாங்க. லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஊர் மக்களோட செக்யூரிட்டியை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பாலிடிக்ஸில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னென்னா மக்களை ஈஸியாக மொபிலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் வந்து நமக்கு மட்டும்தான், நமக்குலாம் யார், தமிழ் பீப்புளுக்கு மட்டும்தான், அதாவது இந்த மொழி பேசுகிறவங்க தான் இந்த லேண்டு. அப்போ நேஷனலைசேஷனை ப்ரையாரிட்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லாங்குவேஜை ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. லாங்குவேஜை ப்ரையாரிட்டி பண்ணாங்கன்னா அதோட ரூட் எது, அவங்களோட கல்ச்சர். ஸோ கல்ச்சரை ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. கல்ச்சரை ப்ரையாரிட்டி பண்ணுறாங்கன்னா அவங்க எதை ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க, சோஷியல் நார்ம்ஸை ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ பழங்காலத்தோட சோஷியல் ரூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட்ன்றது ஒரு சோஷியல் நார்ம்ஸா, அது நெகட்டிவ். அப்போ நம்ம கல்ச்சரை நம்ம பெருமை பேசும்போது நம்ம கல்ச்சரில் எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான், தப்பு இருக்குது, அது என்ன பண்ணுவோம், அதையும் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் என்ன பாலிடிக்ஸ், கல்ச்சரல் பாலிடிக்ஸா. ஸோ கல்ச்சரை காப்பாற்றி தான் ஆகணும். இந்த டிஎம்கே உருவாச்சுல, இந்த டிஎம்கேட பாலிடிக்ஸ் என்னன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ். இப்போ இருக்கான்னு சொல்ல நான் ஆர்ஜின் சொல்கிறேன், சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ். அதாவது அந்த ஏன்ஷியன் கல்ச்சரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்களே அவங்களோட ரைட்ஸை அதிகமாக்குறதுக்கு, அவங்க ரைட்ஸை வந்து உரிமை தர்றதுக்கு உருவாகிற பாலிடிக்ஸ் வந்து டிஎம்கே பாலிடிக்ஸ். கம்யூனிஸ்ட் பாலிடிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எந்த ஊரில் வாழ்ந்தாலும் அங்கே லேபர் இருப்பாங்களே, லேபரோட பிரச்சனைகளை பேசுறது லேபர் பாலிடிக்ஸ். ஸோ குளோபல் முழுக்க எந்த கண்ட்ரி போனாலுமே நீங்கள் மினிமம் ஒரு 4 பாலிடிக்ஸ் பார்க்க முடியும். நேஷனல் பாலிடிக்ஸ், நேஷனலைசேஷன், கல்ச்சுரல் பாலிடிக்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ், அதாவது அவங்களோட கல்ச்சரில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களோட உரிமையை பேசுறது. லேபர் பாலிடிக்ஸ், உழைப்பாளிகளுக்கான உரிமையை பேசுறது. என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் இப்போ அதிகமாகுதா, ஃபெமினிஸ்ட் பாலிடிக்ஸ், இதெல்லாம் ரீசெண்டாக எமர்ஜ் ஆகிற பாலிடிக்ஸ். எல்லா ஊர்லேயுமே இதுக்கான கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்டில் இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷனர் ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணதில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சுல, அதை பற்றி அகைன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது கேன்சல் பண்ணுங்களேன். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது யார், எலெக்ஷன் கமிஷனா. எஸ், இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுற எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஸோ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட் தான், கரெக்டாக. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா இவரால் இண்டிபெண்டா செயல்பட முடியுமா, செயல்பட முடியாதுல்ல. எஸ், ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது, ஒரு இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷனை உருவாக்கணும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இந்தியாவில் எலெக்ஷனை ஃப்ரீயாகவும் ஃபேராகவும் நடத்தணும், கரெக்டாக. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னா, நீங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி கிட்ட கேட்கணும். அந்த கமிட்டியில் யார் இருப்பா, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஓகே 1. அப்புறம் லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், அதாவது அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இருப்பாரா. 3வதா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இருப்பார். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, யாரை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்க. அதை கேட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, பிரசிடென்ட் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குல்ல, டெமோக்ராட்டிக்காக இருக்குல்ல. ஏன்னா ஆளும் கட்சியிலேருந்து ஒரு ஆள்,
எதிர்கட்சி இருந்து ஒரு ஆள், சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இருந்து ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றலாம். அப்போ தான் என்ன பண்ண முடியும், வர்ற ஆள் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியூட்ரலாக இருப்பார், அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல இதை காப்பாற்ற முடியும் அப்படின்றது ஜுடிஷியரியோட பாயிண்ட். ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஜுடிஷியரி இது மாதிரி அட்வைஸ் தான் தர முடியும். ஓகே, அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு லா கொண்டு வரணும்ல, அந்த லா யார் கொண்டு வர முடியும்? ஆர்டிகல் 324 பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் தான் அந்த பவர் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் ஒரு லா கொண்டு வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட் சொன்னச்சு. இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு 3, 4, 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஆன்சர் பண்ணாங்க. இந்த 5 ஜட்ஜுமே ஒரே கருத்து சொல்லியிருக்காங்க, இந்த கமிட்டி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுச்சுல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுவா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார் அந்த அட்வைஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சேம் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் திஸ் கமிட்டி. அப்போ இந்த சேஞ்ச் என்ன பண்ணியாகணும், ஒரு லாவை கொண்டு வரணும். ஸோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு லாவை கொண்டு வருது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எந்த ஹவுஸில்? ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த பில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹை பவர்டு செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் என்ன பண்ணும், அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக ஹை பவர்டு செலெக்ஷன் கமிட்டி வச்சுக்கலாம். ஓகே, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ரெண்டாவது லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இருப்பார், மூணாவதாக கேபினெட் மினிஸ்டர் இருப்பார். அதாவது பிரைம் மினிஸ்டர் தனக்கு பிடிச்ச ஒரு ஆள், ஒரு மினிஸ்டரை இந்த கமிட்டியில் போட்டுடலாம். இதுதான் வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டியோட கம்போசிஷன். அப்போ யாரை தூக்கிட்டாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கிட்டாங்க. ஸோ என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, நான் கமிட்டிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த பில் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிட்டு லோக்சபா வந்துச்சுன்னா ஈஸி ஆக்டாக மாறிடும். ஸோ இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்தாருன்னா எலெக்ஷன் ஃப்ரீயாக ஃபேராக இருக்குமா, டெமோக்ராட்டிக்காக இருக்குமான்னு கொஸ்டின் மார்க்கில். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆளை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் ஓகே சொல்லுவார், மினிஸ்டர் ஓகே சொல்லுவார். ஸோ 3ல் 2 ஓட்டு என்ன பண்ணுறாங்க, ஆளுங்கட்சிக்கிட்டே இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டே இருக்குது. ஸோ அகெயின் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா, இந்த பில்லு பார்த்தீங்களா, அந்த பில்லு வந்து இப்போ ஆக்டாக மாறிடுச்சு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 2023. ஸோ இந்த ஆக்ட் படி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கணேஷ்குமார் ப்ளஸ் சுக்பீர் சிங் இந்த 2 பேரையும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் முறையாக அந்த ஆக்டில் சொன்னபடி 3 மெம்பர் பாடி பார்த்தோம்ல, இப்போ பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டியா, அந்த 3 மெம்பர் பாடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 பேரையும் எலெக்ஷன் கமிஷனர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? எஸ். ஸோ பிரசிடென்ட் தான் வழக்கம் போல் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பட் யார் சொல்கிறத கேட்டு, கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு கிடையாது, பட் 3 மெம்பர் பாடியா. ஸோ கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பற்றி நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டில் இந்த நியூ சேஞ்ச் என்ன, ஓல்டு எப்படி இருந்துச்சு, 2மே படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்போ தெரியும், அகைன் ரிவிஷன் பண்ணுறேன். ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது, இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த எலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை மானிட்டர் பண்ணுறது, இல்லைனா எலெக்ஷன் எப்படி நடத்தணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்குறது யார், எலெக்ஷன் கமிஷனில். எஸ், அந்த எலெக்ஷன் கமிஷனில், அந்த கமிஷனில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் தான். அவர் பேர் என்ன, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரே ஒரு போஸ்ட் தானே. எஸ், சிம்பிளாக சிஇசி சொல்லுவாங்க, சிஇசி. இந்த சிஇசியை அப்பாயிண்ட் பண்ணுறது யார், நம்ம பார்த்தோம்ல, பிரசிடென்ட்டா. பிரசிடென்ட் யார் சொல்கிறது கேட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார், கவர்மெண்ட்டா. கவர்மெண்ட்னா யார், பிரைம் மினிஸ்டரா. எஸ், சிம்பிளாக ஒரே ஆள் சொல்கிறாங்க, அந்த ஆளை பிரசிடென்ட் பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணுறாரா. ஸோ 1989 வரைக்கும் இந்த ப்ராசஸ் தானே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த கமிஷன் என்ன ஆகுது, மல்டி மெம்பர் பாடியாக மாறுதா. இதெல்லாம் பழைய எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பாலிட்டி புக்லேயே போட்டிருக்கு. வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் பத்தாது, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். கரெக்டாக, இந்த 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் இப்போ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக 3 பேரா. ஸோ ஃபர்ஸ்ட் யார், சிஇசியா. இப்போ இந்தியாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேர் என்ன, ராஜீவ் குமாரா. ஸோ இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார். ஸோ எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்களே, அந்த 2 பேர் யார், அந்த 2 பேர் தான் இவங்க, கணேஷ்குமார், சுக்பீர் சிங். ஸோ இந்தியாவோட பாசிட்டிவ் என்ன சொல்லலாம், டெமோக்ரஸியா. அதாவது மக்களுக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்சி பண்ணுறாங்களா. சிம்பிளான சொல்லலாம், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் சொல்லலாமா. அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் உருவாகிறதுக்கான மெயின் ப்ராசஸ் தான் என்னது, எலெக்ஷனா. அந்த எலெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது யார், எலெக்ஷன் கமிஷனரா, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா. எஸ், பட் இவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார், கவர்மெண்ட்டா, அதாவது பிரைம் மினிஸ்டர். அவர் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், தனக்கு பிடிச்ச ஒரு ஆளை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு தனக்கு பிடிச்ச ஒரு எலெக்ஷன் நடத்தலாம்ல. அப்போ இது யார் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டா. எந்த கேஸில், அனூப் பரன்வால் கேஸா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ப்ளஸ் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்க அப்பாயின்மெண்ட்டில் வந்து ஒரு சேஞ்ச் உருவாகணும். கவர்மெண்ட் கிட்ட மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக தர தேவையில்ல, ஒரு கமிட்டி உருவாக்கலாம், 3 மெம்பர் கமிட்டி. அதாவது பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கேபினெட் மினிஸ்டர் ப்ளஸ் அப்போசிஷன் பார்ட்டி, இவங்க 3 பேரும் ஒரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படின்ற நியூ ப்ராசஸை உருவாக்குன கேஸ் வந்து இந்த கேஸ். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து போகலாம்.